Stock market is a place where money gets transferred from the impatient person to the patient person. யாருக்கு பொறுமை இல்லையோ அவன்கிட்டேருந்து பணம் கை மாறி பொறுமையாக இருக்கிறவனுக்கு போயிடும். யாரெல்லாம் அப்போ விற்றாங்களோ அவனுக்கு பொறுமை இல்லை. பொறுமை இல்லாதவன்ட்டேருந்து பணம் பொறுமை இருக்கிறவனுக்கு வந்துடும். கோவிடில் மார்க்கெட் 40% கீழே போச்சு. 45% கீழே போகும்போது பயந்துட்டான். கோவிட் லைஃப் லாங் இருக்கும், எப்போ முடியும் தெரியாது, என்ன ஆகும் தெரியாது, டமால் ஐயோ அம்மம்மான்னு பயந்தான். அப்போ இன்வெஸ்ட் பண்ணவன் எல்லாரும் 4 மடங்குல உட்காந்துருக்கான். அப்போ எஸ்பிஐ ஷேர் விலை 158 ரூபா, இன்னைக்கு 960 ரூபா. 700% ரிட்டர்ன் இன் 5 இயர்ஸ். ஸோ மார்க்கெட்டில் அடுத்த வரப்போகிற ரிசெஷன் இந்தியாவை பாதிக்குமா தெரியாது. ஆனால் என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறேன், மார்க்கெட் கிராஷ் ஆக போகிறதுன்னு ப்ரெடிக்ட் பண்ணி வாழ்க்கையிலேயே மார்க்கெட் கிராஷ் ஆனதில்லை. மார்க்கெட் சூப்பராக இருக்குன்னு சொல்லும் போதெல்லாம் கிராஷ் இருக்கு. மார்க்கெட்டே மனுஷனே புரிஞ்சுக்கிறது கஷ்டம், ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது.